வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. என்னன்னு பார்க்குறீங்களாங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு வச்சு நம்ம சூப்பர் டெலிஷியஸான டேஸ்டியான மஞ்சள் ஊறுகாய் தாங்க செய்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூடங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் மறக்காமல் இதை செய்வீங்க. மஞ்சள் கிழங்கை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா பானைக்கு சுற்றி கட்டுறதுக்காக வாங்கின மஞ்சள் கிழங்குல தான் இந்த மஞ்சள் ஊறுகாய் செய்திருக்கோம். வேஸ்ட் பண்ணாம. நானும் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனா பாருங்களேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த மஞ்சள் ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானோட ஆளுங்கிற விஷயம் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான டெலிஷியஸான ரெசிபிஸ் டக்குன்னு உங்களை ரீச் பண்ணும். வாங்க இந்த சிம்பிளான டேஸ்டியான மஞ்சள் கிழங்கு வச்சு செய்த இந்த ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மஞ்சள்ல ஊறுகாய் பண்ண போறோங்க. அதுக்கு தான் இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த மேல இருக்க டஸ்ட் மண்ணெல்லாம் நல்லா கழுவிடுங்க. பழைய டூத் பிரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோல் எல்லாம் சீவிக்கலாம். இந்த மஞ்சள் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். தயிர் சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது போல ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் நமக்கு இந்த பொங்கல் டைம்ல தான் கிடைக்கும். நம்ம பொங்க பானைக்கு எப்படியும் மஞ்சள் வாங்குவோம். அதை வேஸ்ட் பண்ணாம இருக்கிற மஞ்சளை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன அளவுல இருக்கிற மஞ்சளை நம்ம பொடியெல்லாம் அரைச்சா ஒண்ணுமே இருக்காது, இத்தினூண்டா இருக்கும். ஆனா ஊறுகாயா வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம 1 மாசத்துல இருந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் நல்லாவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கிழங்குல இருக்க இந்த தோல் எல்லாத்தையுமே இது போல பீலர் வச்சு தோல் எல்லாம் உரிச்சுக்கலாங்க. இப்போ இஞ்சியோட தோல் எல்லாம் நம்ம நீக்கியாச்சு. இப்போ கேரட் பொரியலுக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சைஸுக்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம சாப்பர்ல போட்டு சாப் பண்றதா இருந்தாலும் சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன் சாப் பண்ண வேணாம். நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சைஸுக்கு கட் பண்ணா போதுமானது. பாத்தீங்கன்னா நம்ம பொரியலுக்கு கட் பண்ற மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுல உப்பு சேர்த்திடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. சேர்த்தி இது போல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் முதல்ல கடுகு சேர்த்திடலாங்க. பேன் நல்லா சூடானதும் அடுத்ததாக இதில் சீரகம் சேர்த்திடலாம். அடுத்ததாக கூடவே வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு ஒரு 1 டீஸ்பூன் போல எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல ஒரு பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கடுகு சீரகம்லாம் நல்லா பொரியட்டுங்க. இது போல செய்யும்போது நல்லா ஈவனா ரோஸ்ட் ஆகும், சூடு எல்லா பக்கமும் பரவும். அதனால இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இந்த பேன் சூட்டிலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் ஆகுது. இப்போ நம்ம இங்கே ட்ரை மிக்சர் ஜார் எடுத்துருக்கோங்க. இதில் இந்த கடுகு சீரகம் வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, இது நல்லா ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மஞ்சள் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதில் உப்பு நல்லா ஏறும், அதுக்காக தான். நீங்கள் கல்லுப்பு வறுத்து நுணுக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். லைட்டாக கீறி விட்டுருக்கேன். அடுத்ததான் நம்ம இதில் ஒரு 10 குறுமிளகு மட்டும் இது போல் 1-2 ரஃப்பாக நுணுக்கி சேர்த்திக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, அப்போதான் இதில் குக்கு எதுவும் இருக்குமே, அது என்ஹான்ஸ் ஆகி தரும். அதுக்காக கண்டிப்பா குறுமிளகு சேர்க்கணும், ஸ்கிப் பண்ணிட வேணாம். அடுத்ததா நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த சீரகம் கடுகு பின்ன வெந்தயம் இதையும் இதோட சேர்த்திடலாம். அடுத்ததா காரம் இதுல சேர்த்திடலாம். மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். இதுக்கு ஏன் நான் அளவு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் பொடி ஒன்று ஒவ்வொரு விதமா காரம் இருக்கும். ஒரு சில மிளகாய் பொடி காரம் கூடுதலா இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்ம காரத்துக்காக காஷ்மீரி சில்லி பாதி போட்டு அரைப்போம். அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மஞ்சள் ஊறுகாய் உடனே எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. ஒரு 3-4 நாள் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ எல்லா பக்கம் ஈவனா வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு.
இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கு. கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாங்க. 4 நாள் கழிச்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ 3 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. இந்த மசாலாவோட எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நமக்கு பச்சை மிளகாவும் பாருங்க எந்த அளவுக்கு நிறம் மாறி இருக்குன்னு. சூப்பராங்க இருக்குங்க. நான் நைட்டே கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த சீசன்ல மட்டும்தான் நமக்கு இந்த மஞ்சள் கிழங்கு கிடைக்கும். ஒரு தடவை செய்து பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் மறக்காம இந்த மஞ்சள் ஊறுகாவை நீங்க வீட்ல ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டெலிஷியஸா இருக்கு. உங்களுக்கு இந்த மஞ்சள் கிழங்குல செய்த ஊறுகாய் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐகானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.